ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் ரோஸ் வாட்டர். நான் இந்த ரோஸ் வாட்டரை கடையில் வாங்கல, ஆர்கானிக் முறையில் நான் வீட்டிலேயே தயார் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலேயே ஈஸியாக தயார் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரோஜா பூவை கடையில் வாங்கல, என்னோடய தோட்டத்தில் ரோஜா பூ பூத்துருக்குது. அதை நான் இப்போ பறிச்சிட்ருக்கிறேன். இதில் நான் பூச்சி மருந்து எதுவும் அடிக்கலை, ஆர்கானிக் ரோஜா பூ. அதே மாதிரி கற்றாழையும் என்னோடய தோட்டத்தில் இருந்தது தான், அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கற்றாழையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரோஜா பூ இதழெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற மொட்டு நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி எறிஞ்சிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு ஆட் பண்ணுறேன் நான். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ரோஜா பூவை ஒரு 10 நிமிஷம் இதுலேயே ஊற வச்சிடலாம். ஏன்னா ரோஜா பூவில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எல்லாம் செத்துரும். அதுக்காக நம்ம சால்ட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அலாசி நம்ம ஒரு கண்ணாடி பவுலில் தனியாக ரோஜா இதழெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ரோஜா இதழெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரோஜா பூவும் வாட்டரும் சேர்ந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம். அந்த பவுலை உள்ளே வச்சிடலாம். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஆவிலேயே வேகட்டும் ரோஜா பூ. அப்போ தான் நமக்கு ரோஸ் வாட்டர் கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ரோஜா பூ எப்படி நிறமெல்லாம் மாறி ரோஸ் வாட்டர் நமக்கு கிடச்சிருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கற்றாழைய ஜூஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, கற்றாழை சைடில் இருக்கிற முள் எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துடலாம். அதே மாதிரி தோலையும் நல்லா சீவி எடுத்துடணும். உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி நம்ம தோலையும் சீவி எடுத்துடணும். இப்போ தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சு. இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கற்றாழையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சிடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ரோஸ் வாட்டரையும் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கற்றாழை ரோஸ் வாட்டர் வீட்டிலேயே தயார் பண்ணிட்டோம் சுலபமாக. இந்த ஆலிவேரா ரோஸ் வாட்டரை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் இருக்குது. ரோஸ் வாட்டர் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் பண்ணுங்க. பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.